சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தூக்கு தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய 9 காவலர்களுக்கும் அவகாசம் வழங்கி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சாத்தான்குளத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் போலீஸ் காவலில் கொல்லப்பட்ட வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேருக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் அண்மையில் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தண்டனையை உறுதிப்படுத்த கோரி தமிழக அரசு மற்றும் சிபிஐ தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்த நிலையில் சிறையிலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜரான 9 காவலர்களிடம் மேல்முறையீடு தொடர்பாகவும் வழக்கறிஞர்களை நியமிப்பது குறித்தும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஆய்வாளர் ஸ்ரீதர் தாமே ஆஜராகி வாதிட விரும்புவதாக தெரிவித்த நிலையில் இதுகுறித்து சிபிஐ மற்றும் 9 காவலர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் தூக்கு தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய 9 பேருக்கும் அவகாசம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.